ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாங்க அப்படின்னா எங்கள் பாபா கிட்ட அவர் சொன்னார், உனக்கு வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேணுமா இல்லை டூப்ளிகேட் வேணுமா அப்படின்னாரு. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானா நான் என்ன சொல்லுவேன், ஒரிஜினலே வாங்கிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னா. அதனால் ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க வாங்கிட்டு இருந்தார். உண்மையாக டூப்ளிகேட்டுன்றது வளர்ப்பு கோழியில் டேஸ்ட்டு வந்து அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. ஒரிஜினல்னால் நம்ம நல்லா வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி கித்தி எல்லாத்தையும் சாப்பிட்டு வர்ற நாட்டுக்கோழி டேஸ்ட்டு வேறு தாங்க. உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்னேன், இனிமேல் வாங்கினா இந்த மாதிரி ஒரிஜினல் நாட்டுக்கோழியே வாங்குங்க அப்படின்னா. ஆனால் ரேட்டு கூடனாலும் டேஸ்ட்டு சூப்பர் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் வந்து கிரேவியை ரெடி பண்ணேன். நம்ம வீட்டில் வந்து மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறேன்னு தான் சொன்னேன். யாரும் நாங்கள் வந்து குழம்புலாம் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் அடுத்த நாள் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டா நம்ம ரேஷ்மா. அதனால் சரி எக்ஸ்ட்ரா தான் செஞ்சேங்க பிரியாணி. நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல் தான் ரெடி பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்ததுங்க. நீங்களும் வந்து இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.